பாஸ்கோதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் ஞாயிறன்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கொடியேற்றினார். ஆனால் அது அருந்து விழுந்த நிலையிலும் எனினும் இதை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ளாமல் இதுவரை இருந்த தடைகளை தாண்டிவிட்டதாக அவர் நேர்மறையாக பேசியுள்ளார். கீழ் வெண்மணியை சேர்ந்த தியாகிஜி பழனிவேலை ஆளுநர் RN ரவி இன்று சந்தித்து நலம் விசாரித்தார். தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடனான பேச்சுவார்த்தை திருப்தியாக அமைந்ததாகவும் 40 தொகுதிகளில் எப்படி வெற்றி பெறுவது, பாஜக அதிமுகவை எப்படி வீழ்த்துவது என பேசப்பட்டதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி பேட்டி அளித்துள்ளார். மூத்த குடிமக்களை இலவசமாக முருகனின் அறுபடை வீடுகளுக்கு அழைத்து செல்லும் இலவச ஆன்மீக சுற்றுப்பயணத்தை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். நிதிஷ்குமார் பச்சோந்தியை விட மோசமாக செயல்படுகிறார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை ஒழிக்க சதி நடைபெறுவதாக கூறி கண்டனம் தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் UGC வரைவு விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். துரோகத்தின் கையில் இரட்டை இலை சின்னம் சிக்கியுள்ளதால் தொடர்ந்து தோல்வியடைந்து வருகிறது என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்த திமுக பொருளாளர் TR பாலு தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வருகை புரிந்தார். இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் காரணம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டில் மட்டும் தலைநகர் சென்னையில் 235 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரூபாய் 1,05,000 கோடி வருவாய் ஈட்டி சுங்கத்துறை சாதனை படைத்துள்ளது. அண்ணாவின் 55வது நினைவு நாளையொட்டி பிப்ரவரி 3ஆம் தேதி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற உள்ளது. மேட்டூர் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. கணவன் மனைவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். லேசான காயங்களுடன் 2 குழந்தைகள் உயிர் தப்பியது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே புத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் பால்மணி, வயது 50. இவரது மனைவி பவுனம்மாள், வயது 48. விவசாய கூலி வேலை செய்து வந்த நிலையில் கணவன் மீது கொதிக்கும் எண்ணெயை மனைவி ஊற்றியுள்ளார். அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜானில் நடைபெற்று வந்த நிலையில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருவதால் படப்பிடிப்பை சென்னையில் நடத்த அஜித் மற்றும் மகிழ் திருமேனி முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறப்பு முகாம் எனும் சித்திரவதை கூடத்தில் வைத்து இன்னும் எத்தனை பேரை கொல்லப் போகிறீர்கள் முதல்வரே என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தேனி மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள சுருளி அருவியில் பறவைகளை காண்பதற்காக பிரத்யேக துறை தொடங்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையொட்டி தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊட்டியில் 1.3 செல்சியஸ் வெப்பநிலை நிலவுவதால் கொட்டும் உறைபனியில் பச்சை புல்வெளிகள் வெண்மையாக மாறின. சென்னை திருவொற்றியூர் கடற்பகுதியில் நேற்று மாலை குளித்துக் கொண்டிருந்த 3 மாணவர்கள் அலையில் சிக்கி மாயமான நிலையில் சந்தோஷ், வயது 17 என்ற மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் 2 மாணவர்களை தீயணைப்பு படையினர் தேடி வருகின்றனர். ஒப்பந்த நிறுவனத்துடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக OMR பகுதிகளில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் தாமதமாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான பிரீத்தி ரஜக் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபேதார் என்ற பெருமையை பெற்றுள்ளார். கோடியக்கரை சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. ஆர்வமுடன் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். அதிமுகவிடமிருந்து விலகிய பெண் வாக்காளர்களை தங்கள் பக்கம் ஈர்க்க திட்டமிட்டது திமுக. அதனால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு என பல திட்டங்களை அடுத்தடுத்து அறிமுகம் செய்தது. இது மக்களவைத் தேர்தலில் பெண்கள் வாக்குகளை ஈர்க்குமா, திமுகவின் புதிய திட்டங்கள் பலன் தருமா என கேள்வி எழுப்பியுள்ளது. வந்தாரை வாழ்விக்கும் தமிழகம் இது மனிதர்களை மட்டும் வாழ்விக்கும் மண்ணல்ல, பறவைகளின் வாழ்விலும் வசந்தத்தை ஏற்படுத்தும் நிலையில் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி கடல் கடந்து வரும் வெளிநாட்டு பறவைகளுக்கு வாழ்விடம் ஏற்படுத்தி கொடுக்க தமிழகத்தில் 13 இடங்களில் பறவைகள் சரணாலயம் இருக்கின்றன. பழனி முருகன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செல்வதால் தமிழ்நாடு எப்போதும் ஆன்மீகத்தின் மண்ணாக இருந்துள்ளது என சத்குரு தெரிவித்துள்ளார். நாடார் மகாஜன சங்க மாநாட்டில் முன்னாள் முதல்வர் காமராஜர் வழியில் ஆட்சியை நடத்தி தமிழகத்தை கல்வியில் அபார வளர்ச்சி பெற செய்தது அதிமுக என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசியுள்ளார். தமிழகத்தில் கற்றல் திறன் குறைந்து வருகிறது. இச்சூழலில் புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது தேவையற்றது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் வைகை அணை நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 71 அடியாக உயர்ந்துள்ளது.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே 4 கரடிகள் வீட்டிற்குள் நுழைய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 102 ரூபாய் 63 காசுகளுக்கும், டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 94 ரூபாய் 24 காசுகளுக்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.